ஹலோ 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 டாக்டர். ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஜூன் 21 உலகம் முழுவதும் சர்வதேச யோகா தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை நமக்கு அளிக்கக்கூடிய அற்புதமான கலை தான் யோகா. ஸோ இன்றைக்கி நம்ம கூட யோகாவினால் என்னெல்லாம் பயன்கள், பெனிஃபிட்ஸ் ஆஃப் யோகா என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிறதுக்காக நோயியல் துறை உதவி பேராசிரியராக இருக்க டாக்டர் பி அர்ச்சனா அவங்க இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். இன்றைக்கி எங்கள் நேயர்களுக்காக எங்களுக்காக எங்கள் கூட நீங்கள் இணைஞ்சிருக்கிறதுல நாங்கள் ரொம்ப 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 சந்தோஷம் அடைகிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஸோ மச்மா. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ டாக்டர் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதுக்காக இருக்காங்க. நேயர்கள் நீங்களுமே உங்களோட சந்தேகங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா டாக்டர்கிட்ட கேட்கலாம். ஸோ நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 29860038 அல்லது 2952055554. சென்னை தவிர வெளியிலேருந்து நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா 044 இணைப்பு எண்ணையும் சேர்த்துக்குவோம். எண்கள் மீண்டும் ஒரு முறை 29860038 அல்லது 2952055554. ஸோ நேயர்கள் வர்றதுக்குள்ளே எனக்கு முதல்ல ஒரு விஷயம், யோகா தினத்தின் முக்கியத்துவம் என்ன? நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாலும் ஆஸ் எ டாக்டராக நீங்கள் என்ன சொல்வீங்க? எஸ், ரொம்ப பெருமையாக இருக்குது தட் ஜூன் 21 நாங்கள் எவ்ரி இயர் யோகா டேன்னு செலிப்ரேட் பண்ணுறோம். இது நம்ம இந்தியா இனிஷியேட் பண்ண ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ நம்ம யுனைடெட் நேஷன்ஸ்க்கு சொல்லி 2014 யுனைடெட் நேஷன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிட்டு இந்த நாள் யோகா தினத்துக்கு தனியாக ஒதுக்கி வச்சுருக்காங்க. அண்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த ஜூன் 21 அந்த நாள்லேயும் தெர் இஸ் சம்திங் ஸ்பெஷல். பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த லாங்கெஸ்ட் டே ஆஃப் த இயர். ஸோ இந்த இயரில் லாங்கெஸ்ட் டே. ஸோ இந்த பயிற்சிக்கான நேரத்தை நாங்கள் ஒதுக்கலாம், வேறு ரீசன்ஸும் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த வருஷத்து தீம் என்னன்னா யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வயசாக ஆக இன்னும் நம்ம ஆரோக்கியமாக வயசாகிறதுக்கு தான் இந்த வருஷத்துக்கு அந்த தீம் வச்சுருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வாழ்க்கை முறையில் யோகா நம்ம நேர் ஒருத்தங்க வந்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம அவங்கள அட்டன் பண்ணலான்னு நினைக்கிறேன். வணக்கம், எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் மேடம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுகிறீங்க? மேடம், நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் அம்மன் நகரம் சோமசுந்தரம் பேசுகிறேன் மேடம். சோமசுந்தரம், சொல்லுங்கள் சார். டாக்டர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. உங்களுடைய சந்தேகம் இல்லை உங்களுடைய கேள்வி என்னங்கிறது கேளுங்க. இல்லைங்க மேடம், போன வாரமே ட்ரை பண்ண மேடம், லைன் கிடைக்கல. சரி சார், இப்போ கிடைச்சிருக்கும் போது யோகா தினத்தை ஒட்டி நம்ம டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு யோகா தினத்துக்காக ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கேளுங்க. சரி. ஓகே டாக்டர், இன்னைக்கு வாழ்க்கை முறையில் யோகாவின் அவசியம் என்ன? எஸ், யோகா ரொம்ப ரொம்ப முக்கியம். யோகானா என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நம்ம சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா யோகானா தலைகீழ நிற்கிறது, ரொம்ப குனியறது, ட்விஸ்ட் பண்ணுறது, ஆசனங்கள் தான் யோகா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நம்ம யோகாவில் 8 அங்கங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா யமா, நியமா, ஆசனா, பிராணாயாமா, தியானா, பிரத்யாகாரா, சமாதி அப்படின்னு 8 அங்கங்கள் இருக்குது. அதில் ஒரு அங்கம் தான் ஆசனா. பட் பிராணாயாமா, தியானம் எல்லாமே இருக்குது யோகாவில். ஸோ யோகா ரொம்ப முக்கியம். இதில் என்னென்னா இது உடல், மனம் மற்றும் ஆன்மாவின் இணைப்பு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து வந்தானா ஒரு சமநிலை கொண்டு வருது தான் யோகா. ரொம்ப ரொம்ப அழகாக சொல்கிறீங்க டாக்டர். ஸோ இன்றைக்கி தேதியில் நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும்போது ஆப்வியஸ்லி இது எல்லாத்தையும் சமநிலைக்கு கொண்டு வரத்துக்கு யோகா ரொம்ப அவசியம் அப்படின்னு நினைக்கிறேங்க. சரி, அடுத்த நேயர் எடுப்போம். வணக்கம், எஃப்எம் ரெயின்போ. ஹலோ, வணக்கங்கம்மா. வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுகிறீங்க? பெரம்பலூர் மாவட்டம் இலுப்பக்குடி கண்ணன் பேசுகிறேங்கம்மா.
கண்ணன் சார் சொல்லுங்க சார், உங்களுக்கு யோகா தினத்தை ஒட்டி டாக்டர்கிட்ட என்ன கேட்கணும் நீங்க கேளுங்க. டாக்டர் இது ஓடிக்கிட்டு இருக்குங்களாமா? ஆமா ஆமா. வந்துங்கம்மா, இந்த மூச்சு பயிற்சிங்கிறாங்களே, அது எப்படிங்க? அது ரொம்ப சிறப்பா இருக்குங்களா? வணக்கம் சார். ஸோ நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. மூச்சு பயிற்சினா என்னன்னு கேட்டிருக்கீங்க. மூச்சு பயிற்சினா பிராணாயாமான்னு சொல்லுவோம். அது எப்படின்னா மூச்சு மூலியமாக நம்ம கொஞ்சம் ஒரு எக்ஸசைசஸ்லாம் பண்ணுவோம், பயிற்சி பண்ணுவோம். அதில் நிறைய விதமாக இருக்குது. மூச்சு பயிற்சியிலேயே பஸ்திரிகா, பிரம்மரி, நம்ம நாடி சோதனா பிராணாயாமா, அது மாதிரி நிறைய பயிற்சிகள் இருக்குது. கிரியாஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ நம்ம அது கரெக்டாக கத்துண்டானா அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். மனசு அமைதிப்படுத்துறதுக்கு அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. ஆனால் அது நீங்கள் கரெக்டாக கற்றுக்கணும். அது தொடர்ந்து பண்ணிங்கன்னா உடலும் மனமும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்கம்மா, சரிங்க. நன்றி நன்றி சார், நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. ஸோ டாக்டர், எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி கேட்கணும். அப்படின்னா யோகா உடற்பயிற்சி ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறேங்க? ஆமாம், இது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. உடல் பயிற்சி எக்ஸசைசஸ்லாம் பண்ணுறதுனால உடம்பு நல்லா இருக்கும், ஃபிட்டாக வச்சுக்கலாம், நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். ஆனால் யோகா பண்ணுறதுனால உடம்பு மட்டும் இல்லை, நம்ம உடல், மனம், நம்ம ஆத்மா எல்லாமே நம்ம அதை ஆரோக்கியமாக அமைதியாக சமநிலையில் வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம யோகா பண்ணுறதுனால உடம்பு நல்லா இருக்கும், நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் இம்ப்ரூவ் ஆகும், நம்ம ஸ்ட்ரென்த்து இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம பேலன்ஸ், நம்ம சமநிலை இருக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அது நம்ம மூச்சை ரெகுலேட் பண்ணுவோம், நம்ம ப்ரீதிங் பேட்டர்ன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உணர்ச்சிகள், நம்ம இமோஷன்ஸ்க்கும் மூச்சுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன் இருக்குது. நம்மளுக்கு கோவம் வந்தால் மூச்சு எப்படி இருக்குது நீங்களே கவனிச்சிருப்பீங்க. கோவம் வந்தால் ஒரு வேகமாக இருக்குது இல்லையா? அதே நம்ம ரொம்ப ஆனந்தமாக அமைதியாக இருந்தால் மூச்சு எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்லோவாக, லாங்காக, சட்டிலாக, டீப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம மூச்சுக்கும் நம்ம இமோஷன்ஸ்க்கும் ரிலேஷன் இருக்குது. ஸோ நம்ம உணர்ச்சிகளை நம்ம மூச்சு மூலியமாக அதை மேனேஜ் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணோன்னா நம்ம மனசும் அமைதியாகும், நம்ம ஒரு பேலன்ஸ்டாக வச்சுக்கலாம், அண்ட் நம்ம உடம்பு நல்லாயிருக்கும். ஸோ பாடி, பிரெத், மைண்ட், இமோஷன் இது எல்லாமே ஒரே சமநிலை கொண்டு வரது தான் யோகா. இது வெறும் ஒரு எக்ஸசைஸ் இஸ் நல்லது, நம்ம எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணுறோம். பட் இதில் நம்மளுக்கு நிறைய மல்டிபிள் லெவல்ஸில் பெனிஃபிட் இருக்கும். பாடி, பிரெத், மைண்ட். அப்போ நம்ம எல்லார்கிட்டையும் எப்படி பழகுறோமோ அதெல்லாம் குவாலிட்டிலாம் இம்ப்ரூவ் ஆகும், நம்ம ரிலேஷன்ஷிப்ஸில் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம வாழ்க்கையோட குவாலிட்டியே இம்ப்ரூவ் ஆகும் இல்லையா? இல்லைனா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஒரு வீட்டில் ஒருத்தர் கோவமாக இருந்தால் அந்த வீடே எப்படி இருக்கும், அது மாறிடும் இல்லையா? யாராவது ஒருத்தர் கோவமாக இருந்தாலே அது எல்லாருக்கும் வந்துடும். ஸோ நம்ம மனசுக்கோசரம், நம்ம வாழ்க்கைக்கோசரம், நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரோட சந்தோஷக்கோசரம் கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் நம்ம யோகா பண்ணணும். நம்ம மனசு தியானம் பண்ணி, இந்த மூச்சு பயிற்சிலாம் பண்ணி நம்ம ஆரோக்கியமாக வச்சோம்னா எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கலாம், நம்ம குடும்பமே ஹாப்பியாக இருக்கலாம், நம்ம சொசைட்டி ஹாப்பியாக இருக்கலாம், நம்ம உலகமே ஹாப்பியாக இருக்கலாம். இத்தனை நம்ம இந்த காலம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஸ்ட்ரெஸ்ஸுன்னு, இதுவே கொஞ்சம் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸோட அர்த்தமே தெரியல. ஆனால் இப்போ இந்த காலம் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய இந்த லைஃப் ஸ்டைல் பிரச்சனைகள்னால ஸ்ட்ரெஸ் வருது. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நம்ம காலேஜ்லேருந்து நம்ம எல்லாருக்கும் கொண்டு போகணும். நாமெல்லாம் படிக்கிறச்ச யாரும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததில்ல. இப்போ கோவம் வந்தால் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், ஒரு ஜெலசி வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஆனால் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இது நம்ம காலேஜ்லேருந்து பசங்களுக்கு சொல்லி கொடுத்து வந்தானா அவங்க வாழ்க்கையை ரொம்ப அழகாக அவங்க கொண்டு போகலாம். ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். ஒரு ஒருத்தங்க லைனில் வராங்க. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ. ஹலோ, பாட்டு கேட்கறது
சார் டாக்டர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஸோ ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு டாக்டர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நோயியல் துறையின் உதவி பேராசிரியராக பணியாற்றக்கூடிய டாக்டர் பி அர்ச்சனா இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட யோகா சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா நேயர்கள் கேட்கலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. ஹலோ ஹலோ வணக்கம். ஹலோ டாக்டர் அம்மா. ஆமாம் சார், டாக்டர் இணைஞ்சிருக்காங்க. உங்கள் கேள்வி கேளுங்க. அம்மா யோகா எப்படி பண்றதுன்னே எனக்கு தெரியலம்மா. எனக்கு வயசு 71. எக்ஸசைஸ் எல்லாம் பண்றேன், வாக்கிங் போறேன், பட் யோகான்றது என்னன்னே புரியலம்மா எனக்கு. நமஸ்தே சார், வணக்கம். யோகா நம்ம இது ஒரு பயிற்சி எப்படின்னா, இது நீங்கள் சின்ன குழந்தைகள் பார்த்துருப்பீங்க உங்கள் வீட்டில். அவங்க சின்ன வயசுலேருந்தே நேச்சுரலாகவே யோகா பண்ணுவாங்க. தலைகீழே குனிஞ்சு பார்ப்பாங்க, சைடில் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ யோகா ஒரு நேச்சுரலான இயற்கையிலேருந்து கொடுத்தக்கூடிய ஒரு பயிற்சி. அண்ட் இது யார் வேணாலும் செய்யலாம். 8 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் யார் வேணாலும் செய்யலாம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுண்டு நம்மளுக்கு எவ்வளோ முடியுமோ நம்ம ஆரோக்கியத்தை பார்த்துட்டு நம்ம உடம்ப கவனிச்சுட்டு நம்ம அந்தந்த லெவலுக்கு நம்ம பண்ணால் அது நிறைய பெனிஃபிட்ஸ் தரும். இது நீங்கள் கற்றுக்கணுன்னா நீங்கள் கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் காலம் இன்னும் யோகா கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த காலத்தில் ஒரு குரு கிடைச்சி அது கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ தெருவுக்கு யோகா சென்டர்ஸ் திறந்துருக்காங்க. இல்லை நீங்கள் வெளியே போக முடியலையா, சரி நீங்கள் யூடியூப் போட்டிங்கனாலே சிம்பிள் யோகா எனக்கு ஏதாவது கொடுங்க வீடியோஸ் பார்த்தீங்களாரு அது கண்டிப்பாக இருக்கும். பட் நீங்கள் பெட்டர் ஒரு சென்டர் பக்கத்தில் ஒரு சென்டர் போய் அது கரெக்டாக கற்றுந்தீங்கன்னா அது கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். அதுக்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் ஆயுஷ்லேருந்தே ஒரு காமன் யோகா ப்ரோட்டோகால் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா உலகம் ஃபுல்லாக அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க, நம்ம இந்தியாலேயும் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பயிற்சி. அந்த டாக்குமெண்ட்டில் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம நின்றுண்டு பண்ணணும், அப்புறம் உட்காந்துண்டு பண்ணணும். ஸோ ஸ்டெப்பாக ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பயிற்சி அவங்க அழகாக ஒரு டாக்குமெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்தும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை கண்டிப்பாக நீங்கள் ஒரு டீச்சர்கிட்ட போய் கற்றுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டம், தலைகீழே நிற்கணும், ரொம்ப குனியணும் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு லைட்டாக ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு சந்தோஷமாக பண்ணுற ஒரு பயிற்சி. பட் இதில் அத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குது சார். பார்த்திங்கன்னா இதய ஆரோக்கியத்துலேருந்து சுவாச ஆரோக்கியம், நம்ம இம்யூனிட்டி சொல்கிறோம் இல்லையா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக ஆகும், நம்ம பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், சுகர் கண்ட்ரோல் வரும். ஸோ இது மாதிரி பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது நம்ம கரெக்டாக நம்ம கற்றுண்டோன்னா கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் ஆன்லைனும் பார்க்கலாம், இல்லை நீங்கள் பக்கத்தில் ஒரு யோகா சென்டருக்கு போயும் கற்றுக்கலாம். சூப்பராக சொன்னீங்க டாக்டர். மற்றும் ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. ஸோ இப்போது நீங்கள் சொன்னேன் இல்லையா டாக்டர், இந்த மாதிரி எஃபர்ட்லெஸ்ஸாக நம்ம யோகாவை கற்றுக்கலாம், ரொம்ப சிம்பிள் விஷயங்கள் தான் அப்படின்னு. அப்போ இந்த சிம்பிள் விஷயங்கள், இந்த ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த பயிற்சிகள் என்ன மாதிரியான நோய்களை கட்டுப்படுத்தும், இல்லை என்ன மாதிரியான நோய்களை தடுக்க உதவும்? பட் அதை நம்ம அப்புறம் பேசுவோம், ஏன்னா ஒரு நேயர் வராங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்கிருந்து? நான் கோயம்புத்தூர்லேருந்து பிரபு பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்களை டாக்டர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. உங்களுடைய என்ன கேள்வியோ கேளுங்க. மேடம், ஆன்சைட்டி யோகா பண்றது மூலமா எப்படி கம்மியாகுது, டிப்ரெஷன் எப்படி கம்மியாகுது, இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா மேடம்? எஸ் சார், ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க சார். இப்போது நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, கரோனாக்கு அப்புறம் அடுத்த பேண்டமிக் மனநிலை பிரச்சனைகள் தான். ஸோ இது எப்படி நம்ம வராமல் தடுக்கிறது தான் ஃபஸ்ட்டு அதை பார்க்கணும்.
இப்போ நிறைய ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்கிறோம் இல்லையா. இத்தனை மருத்துவமனை இருக்குது, ஆனாலும் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, சூசைட் எல்லாமே அதிகமாக இருது இல்லையா. ஸோ இது எப்படி நம்ம ரூட் காஸ் அது எப்படி வருது அண்ட் அது வராமல் இருக்கிறதுக்கு எப்படி தடுக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, வந்ததுக்கப்புறம் டிப்ரெஷன் வந்தானா கண்டிப்பாக போய் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அந்த கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஆனால் ட்ரீட்மெண்ட்டோட நம்ம சேர்ந்து யோகா, தியானம், அந்த மூச்சு பயிற்சிலாம் பண்ணானா கண்டிப்பாக அந்த சிம்டம்ஸ்லாம் ஒரு பேலன்ஸ், ஒரு கண்ட்ரோலில் வச்சுட்டு அதை ரிவர்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஆங்ஸைட்டின்னு சொல்கிறீங்க இல்லையா. ஆமாம், இந்தின்காலம் ஆங்ஸைட்டி, பேனிக் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு நிறைய வசதி எல்லாம் இருக்குது, ஆனாலும் நம்ம இந்த ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது மாதிரி ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிசஸ், நம்ம தியானம் அதெல்லாம் பண்ணுறதுனால இது நம்ம பேலன்ஸ் கண்ட்ரோலில் கொண்டு வரலாம். இதோட மோர் இம்பார்ட்டண்ட் நம்ம லைஃப் ஸ்டைலும் நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். நம்ம ஃபுட்டை, நம்ம உணர்வுகளை நம்ம கரெக்டாக சேர்த்து எடுத்துக்கணும். நம்ம தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் ஸ்லீப் குவாலிட்டியும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம யோகா இந்த இதில் நம்ம ஆங்ஸைட்டி அண்ட் ஸ்லீப் டிஸார்டர்னு ஒரு பயிற்சிகள்லாம் இருக்குது. ஸோ அதில் ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான பயிற்சிகள் சொல்லி கொடுத்து மூச்சு பயிற்சி மூலியமாக அது கண்டிப்பாக ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், இப்போ நான் உடனே அதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு ஆங்ஸைட்டி வருதுன்னா கண்டிப்பாக இது பண்ணி நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். பட் அடுத்த ஆங்ஸைட்டி, பேனிக் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். அண்ட் இது ரொம்ப நேரம் நீங்கள் வச்சுக்க வேண்டாம். ஐயோ 1 hour 2 hour பண்ணோம் அப்படிலாம் இல்லை. ஒரு 20 நிமிஷம் டெய்லி நம்மளுக்காக ஒதுக்கணும். எப்படி நம்ம டெய்லி பல் தேய்க்கிறோம், குளிக்கிறோம் இல்லையா, டெய்லி நம்ம 3 வேளை சாப்பிட்றோம், அதுக்கெலாம் டைம் வச்சுருக்கோம், ஒரு பிக்சர் பார்க்கறதுக்கு டைம் வச்சுருக்கோம். ஆனால் இது நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ ஒரு முக்கியமானது இல்லையா. நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் டைம் வச்சோன்னா இந்த ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். அண்ட் இது சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்குது. மெனி டீகேட்ஸ் பிஃபோர் இவ்வளோ சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இல்லை. ஆனால் இப்போது நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்கு. ரிசர்ச் ஸ்டடீஸில் காமிச்சிருக்காங்க இது மாதிரி யோகா, தியானம், பிராணாயாமா, ஆசனாஸ்லாம் பண்ணுறதுனால இன்டென்சிட்டி ஆஃப் ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் கம்மியாயிருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு அது ரிவர்ஸும் ஆயிருக்கு. ஆனால் அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு இது சேர்ந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு க்யூர் இருக்குது. அடுத்து ஒரு நேயர் வந்திருக்காங்க. டாக்டர் வணக்கம், எஃப்எம் ரெயின்போ. மதியம் வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்கிருந்து? ராயப்பேட்டை வெங்கட் பேசுறேன் மேடம். குட் ஈவினிங். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். நீங்க உங்களோட ரேடியோ வால்யூம் முதல்ல கம்மி பண்ணிடுங்களேன் சார். எக்கோ மேடம், ஐ அம் அவுட் சைட். ஓகே ஓகே சார், ஏதோ ஒரு எக்கோ அடிக்கிற மாதிரி இருந்தது, அதனால சொன்னேன். எஸ், உங்களோட கேள்வியை கேளுங்க, டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க. மேடம் குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன் சார். மேடம், இப்போ இந்த பீசிங், ஆஸ்மா அப்படின்றவங்களுக்குலாம் வந்து மூச்சு பயிற்சி அப்படின்லாம் சொல்றாங்க, ரெடியூஸ் ஆகும், நீங்க நல்லா ப்ரீத் பண்ணி அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும்னு. எஸ் சார். அதனோட இம்பாக்ட் எப்படி இருக்கும், எவ்வளவு நாளைக்கு பண்ணணும், டில் நமக்கு கியூர் ஆகிற வரைக்குமா அப்படின்றதெல்லாம் அது மட்டும் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுதான் மெயினா யோகாவில் வந்து அந்த மெயினா மூச்சு பயிற்சியில இந்த பீசிங் வருது. ஆஸ்மா, பீசிங், ஒபிசிட்டி அதெல்லாம் கொஞ்சம் இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் மட்டும் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். ஷுவர் சார். இட்ஸ் ஆல்சோ ரொம்ப முக்கியமான கேள்விகள். வீசிங், ஆஸ்மா இதெல்லாம் கண்டிப்பாக இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அண்ட் இட் இஸ் ஆன் த ரைஸ். அண்ட் இதில் some breathing techniques are there. First of all, நம்ம ஆசனாஸ் பண்ணணும். சில ஆசனாஸ்லாம் இந்த இட் வில் எக்ஸ்பேண்ட் த செஸ்ட், அந்த செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆசனாஸ்லாம் இருக்குது. அது பண்ணுறதுனால இன்னும் நம்ம லாட் ஆஃப் லங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, நம்ம டீப் ப்ரீதிங், பிராணாயாமாலாம் பண்ணுறதுனால நம்ம 3 லங்ஸோட 3 லோப் இருக்குது, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னும் நிறைய தீர்க்கமான மூச்சை எடுத்துருந்தானா அஃப்கோர்ஸ் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அண்ட் வராமல் தடுக்கலாம். பட் அதுக்கு ஒரு தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ப்ரீதிங் டெக்னிக்ஸ்லாம் ஒரு தொடர்ந்து ஒரு 3 months to 6 months அட்லீஸ்ட் மினிமம் பண்ணானா அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். பட் டெஃபினெட்லி வி ஹேவ் சீன், எங்கள் ஒரு ஸ்டடியில் நாங்கள் பார்த்துருக்கோம், நம்ம லங் கெப்பாசிட்டி அண்ட் நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவர்
இன்க்ரீஸ் அதிகமாக இருக்குது. இந்த பயிற்சி ப்ராக்டிஸ் பண்ணுறதுல அவங்கள இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆஸ்துமா வீசிங்கில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. பட் அதோட நம்ம ஆசனாஸ், பிராணாயாமா, தியானம் டெய்லி ஒரு 45 minutes to 1 hour கரெக்டாக ஒரு டீச்சர்கிட்டேருந்து கற்றுண்டு பண்ணிங்கன்னா அதோட இன்டென்சிட்டி கம்மியாகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கே சின்ன வயசில் அப்பப்போ வீசிங் வரும், இது மாதிரி வரும். அப்புறம் நான் இந்த டெக்னிக்ஸ்லாம் கற்றுண்டு நான் ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணேன். ஸோ ஸ்போர்ட்ஸும் பண்ணிவிட்டு கொஞ்சம் யோகாவும் பண்ணிவிட்டு மூச்சு பயிற்சி, இந்த கிரியா, பிராணாயாமா, பஸ்திரிக்காலாம் பண்ணுறதுலேருந்து இப்போ எனக்கு ரொம்பவே கண்ட்ரோல் ஆகிருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் உங்கள் ட்ரீட்மெண்ட்டும் கண்டினியூ பண்ணோம். அதோட இந்த பயிற்சிகள் பண்ணுறதுனால கண்டிப்பாக அதுக்கு ஒரு பலன் இருக்குது. யூ கேன் ரெடியூஸ் த ஃப்ரீக்வன்சி அண்ட் யூ கேன் ரிவர்ஸ் ஆல்சோ த கண்டிஷன். தேங்க்யூ டாக்டர். அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ. வணக்கம், பொன்னேரி ஜெகன் டெய்லர் இருந்து கலீல் அமர் பேசுறேன். கிட்ட பேசலாங்களா? எஸ் டாக்டர் கேட்டுட்டு தான் இருக்காங்க, கேளுங்க. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம் சார். டாக்டர் இப்ப பாத்தீங்கன்னா உட்காந்து தச்சுட்டே இருக்கும், ஸ்பைனல் கார்டு வந்து அப்பப்போ வலி வந்துருது வேலை செய்யறதுனால. இதுக்கு என்னென்ன யோகாசனம், என்னென்ன முத்திரைகள் செஞ்சா சரியாகும், அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். எஸ் சார், ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ஸ்பைன் டாக்டர் கிட்ட போய் ஸ்கேன் எடுத்து செக் பண்ணிக்கோங்க, அந்த வலி கம்மி ஆகட்டும். அவங்க ஓகேன்னு சொல்லி ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பேக் ஸ்ட்ரென்தனிங் யோகா அண்ட் எக்ஸசைசஸ் பண்ணலாம். பட் இனிஷியலாக ரொம்ப குனிஞ்சு பண்ணுற யோகா அவாய்ட் பண்ணணும். ஸோ உங்கள் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு அவங்க ஓகே சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு சிம்பிளான யோகாஸ், ஆசனாஸ்லாம் இருக்குது. அதே நான் சொன்ன மாதிரி ஒரு காமன் யோகா ப்ரோட்டோகால்னு கொடுத்துருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், ஆயுஷ்லேருந்து. நீங்கள் அதை பார்த்துட்டு அந்த ட்விஸ்டிங், ஸ்ட்ரெச்சிங் அதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் மேனேஜ் த கண்டிஷன். பட் அஃப்கோர்ஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அண்ட் உங்கள் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இந்த மாதிரி ஆசனாஸ்லாம் செய்யலாம். நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயிலுக்கு போகல, ஏன்னா நிறைய ஆசனங்கள் இருக்குது. பட் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டும் ஒரு வாட்டி பாருங்கள். அண்ட் உங்கள் டாக்டர் ஓகே சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். வெரி குட் டாக்டர், வெரி குட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். மற்றும் ஒரு நேயர் இணைப்புல வராங்க. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ. வணக்கம், யோகா தின நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் சார். சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? ராஜசேகர். ராஜசேகர் சார், சொல்லுங்க, உங்களோட கேள்வி டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க, டாக்டர்கிட்ட பேசுங்க. குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். குட் ஆஃப்டர்நூன் சார். அதாவது யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி காப்பி குடிக்கலாமா, அடுத்து யோகா பண்ணிட்ட பிறகு தண்ணி குடிக்கலாமா? இந்த ரெண்டு தான் டவுட்டு. காப்பி குடிக்கிறது இல்லையா அது உங்கள் இஷ்டம். ஆனால் நாங்கள் யோகா பண்ணணும்னா அட்லீஸ்ட் வீசே ஒரு 1.5 மணி நேரம் அதுக்கு முன்னாடி ஜாஸ்தி சாப்பிடக்கூடாது. இப்போ நீங்கள் காஃபிலாம் குடிச்சிங்கன்னா சார் ஹார்ட் ரேட் அதிகமாகும், பிபி அதிகமாகும், அதெல்லாம் வரும். ஆனால் நம்ம யோகா பண்ணுறதுனால நம்ம ஆப்போசிட் பண்ணுறோம். ஹார்ட் ரேட் கம்மி பண்ணுறோம், பிபியை கம்மி பண்ணுறோம், இன்னும் ரிலாக்ஸ் பண்ணுறோம். ஸோ அது ஒரு மாதிரி ஆப்போசிட் ஆகிடும். ஸோ நான் பர்சனலாக என்ன நினைக்கிறேன்னா, நம்ம காலையில் ஏந்த உடனே நம்ம சில பேருக்கு காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது. ஆனால் நம்ம அதை கொஞ்சம் தள்ளி நம்ம யோகா செஞ்சுட்டு நம்ம காஃபி இல்லை டீ குடித்தா அது பெட்டர். பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த பெனிஃபிட் வரும். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்கள் காஃபி குடிக்கிறதுலாம் கொஞ்சம் நிறைய கப்ஸ் இல்லாமல் கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ கொஞ்சம் வெறும் வயிற்றில் நம்ம யோகா பண்ணால் ஓகே. நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம். காலையில் மட்டும் பண்ணணும், பிரம்ம முகூர்த்தத்தில் மட்டும் பண்ணணும் அப்படி இல்லை. உங்கள் ரொட்டீனை பொறுத்து நீங்கள் மார்னிங், மத்தியானம், ஈவினிங் பண்ணலாம். ஆனால் ஒரு ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2.5-3 hours கேப் விடணும். லைட்டாக ஏதானு சாப்பிட்டு குடிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1.5-2 hours கேப் விடணும். அப்போ தான் அதோட உங்களுக்கு பெனிஃபிட்டே நல்லா உங்களுக்கு வரும், உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ யோகா பண்ணிட்டு என்ன வேணாலும் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் தண்ணி குடிக்கலாம், சிப்ஸ் ஆஃப் தண்ணி குடிக்கலாம். நிறைய தண்ணி குடிச்சிட்டு யோகா பண்ணிங்கன்னா திருப்பி அது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது. லைட் சிப்ஸ் ஆஃப் தண்ணி குடிச்சிட்டு மார்னிங்கே யோகா செஞ்சீங்கன்னா உங்கள் நாள் சூப்பராக போகும். ஸோ ஒரு நேயர் நம்ம லைனில் இருக்காங்க டாக்டர். வணக்கம், எஃப்எம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம்.
சரி டாக்டர், எனக்கு அடுத்து ஒரு கேள்வி. இப்போ மன அழுத்தத்தை குறைக்க யோகா எப்படி உதவும் அப்படின்னு போன நேயர் கேட்டிருந்தாங்க. வேற இந்தந்த நோய்க்கு இந்தந்த யோகா இந்தந்த ஆசனம் பண்ணால் அது வந்து அது கண்ட்ரோல் ஆகும், அந்த டிசீஸ் கொஞ்சம் க்யூர் ஆகும், அந்த மாதிரியா ஏதாவது இருக்கா? கண்டிப்பாம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன், ஹை பிபி எடுத்திங்கன்னா அதுக்கு வேறு மாதிரி பயிற்சி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிரம்மரி பிராணாயாமா, தியானம், இது மாதிரி சில பயிற்சிகள் இருக்குது. லேடிஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இந்த பிசிஓடி பிரச்சனைகள் வருது, இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனைகள் வருது, இல்லை அந்த பீரியட்ஸ் டைமில் வலி வருது. ஸோ அது மாதிரி பிரச்சனைகளுக்கும் நம்ம யோகாவில் அந்த பத்தகோணாசன் அது மாதிரிலாம் ஆசனாஸ் இருக்குது. சக்கரை வியாதி வரவங்களுக்கு நம்ம குனிஞ்சு பாதஹஸ்தாசன் இல்லை ட்விஸ்டிங் வக்ராசன் அது மாதிரி பண்ணோன்னா அது நல்லது. ஸோ அந்தந்த ஆசனத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிசீஸ் வராமல் தடுக்கிறதுக்கு இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யோகா தெரப்பினே வந்திருக்கு. ஸோ அந்தந்த டிசீஸுக்கு அந்த யோகா தெரப்பி கொடுத்தா அது இன்னும் நம்ம கண்ட்ரோலில் வச்சு அந்த நோயை அதை ரிவர்ஸ் பண்ணலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்குது. அண்ட் அதை பண்ணுறதுனால நம்மளுக்கு இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ் வரும். அது பண்ண அஃப்கோர்ஸ் அந்த எஃபெக்ட்ஸ் பார்க்கறதுக்கு வி நீட் டு ஸ்பெண்ட் சம் டைம், டெய்லி அந்த டைம் பண்ணி ரெகுலராக. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தைராய்டுக்கு, ஹைப்போதைராய்டிசம்க்கு சில பயிற்சிகள் இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு டிசீஸுக்கும் ஒரு க்யூர் இருக்குது யோகா மூலியமாக. அஃப்கோர்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும், மெடிசன்லாம் நிறுத்தக்கூடாது. ப்ளஸ் யோகா அதோடு நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணானா கண்டிப்பாக நம்ம இதை ரிவர்ஸ் பண்ணி ஒரு ஆரோக்கியமாக சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை கொண்டு போகலாம். சூப்பர் டாக்டர். ஸோ அடுத்து ஒரு நேர் வராங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து? காமாட்சி பேசுறேன், சென்னையில இருந்து. காமாட்சி, சொல்லு. சூப்பர். பிரெக்னன்சி ட்ரை பண்றவங்க இந்தந்த யோகா பண்ணோம் அந்த மாதிரி எதுவும் இருக்கா, இல்ல எதுனாலும் பண்ணலாமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் யோகா பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சில யோகாஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? ஸோ உங்கள் எக்ஸாக்ட் ஹெல்த் கண்டிஷன் எனக்கு தெரியாதுமா. நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல உணர்வுகள் எடுத்துக்கணும். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நீங்கள் கரெக்டாக சாப்பிட்றீங்களா, கரெக்டாக ஹெல்த்தியாக எடுத்துக்கிறீங்களா அது செக் பண்ணிக்கோங்க. உங்கள் தூக்கம் எப்படி இருக்குது, டு யூ ஹாவ் குட் ஸ்லீப், நல்லா தூங்குறீங்களா அது பார்த்துக்கோங்க. உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருக்குது, நீங்கள் ரொம்ப டென்ஷன் எடுக்கிறீங்களா, அது எப்படி நீங்கள் மேனேஜ் சமாளிக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட கண்டிப்பாக ஆசனங்கள்லாம் பண்ணலாம். இப்போது நிறைய இது மாதிரி சூரிய நமஸ்கார், பத்ம சாதனா, நம்ம ஆயுஷோட ப்ரோட்டோக்கால், காமன் யோகா ப்ரோட்டோக்காலில் நிறைய ஆசனங்கள் இருக்குது. அதில் இது பண்ணக்கூடாது, அது அப்படி ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ஹெல்த்தை பொறுத்து அசஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். பட் ஒரு ஜென்ரலாக if you are not pregnant you can do most of the asanas which is comfortable for you. இப்போ உங்களுக்கு ஏதான ஒரு ஆசனா பண்ணுறச்சே ஒரு வேதனை வருது, ஏதோ யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள்னா நீங்கள் அது மாதிரி அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் இது பண்ணவே கூடாது, அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணலாம். அண்ட் உங்கள் லெவலுக்கு உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ உங்கள் ஹெல்த்தை பொறுத்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். பட் கண்டிப்பாக பண்ணுங்கள். பிகாஸ் நாங்களும் பார்த்துருக்கோம் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த இன்ஃபர்டிலிட்டி இந்த இஷ்யூஸ்க்கு நல்ல ஃபுட், ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் via யோகா, மெடிடேஷன், பிராணாயாமா has resulted in very good results. ஓகே, ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கண்டிப்பாக எல்லாம் பண்ணலாம். பட் உங்களுக்கு ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக இருந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்த் கண்டிஷன் இருந்தால் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் அது மாதிரி பயிற்சி செய்யலாம். தேங்க்யூம்மா. ஸோ அடுத்து எனக்கு ஒரு டவுட் டாக்டர். இப்போது இந்தந்த டிசீஸ்க்கெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஸோ யோகானால இப்போது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நான் வந்து ஃபுட் கண்ட்ரோல் பண்ணுறேன், உடல் எடையை வந்து ரொம்ப பருமனாக இருக்கேன், நான் குறைக்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு யோகா வந்து ஆப்டாக இருக்கும்? பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஒருத்தங்க வராங்க லைனில். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. ஹலோ. ஹலோ, வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
வணக்கம். அரியலூர் மாவட்டம் உதயநத்தம் சுப்பிரமணியம். சுப்பிரமணியம் சார், எஸ் டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க கேள்வியை நீங்க கேட்கலாம். இப்ப பாட்டு ஓடிட்டு இருக்குமா? ஸோ எஸ் டாக்டர், இப்போ உடல் எடையை குறைப்பதற்கு என்ன மாதிரியான ஆசனங்கள் பண்ணணும்? இதுக்கு வந்து ரொம்ப உடலை வருத்திக்கிட்ட நம்ம உணவு வந்து அந்த அளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்கணுமா? அது எப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாம்மா, இது அஃப்கோர்ஸ் உணர்வுகளும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். பட் வைஸ் வர்ஸா இஸ் ட்ரூ. ரெகுலராக யோகா பண்ணுறவங்களுக்கு தன்னாலே கண்ட்ரோல் வந்துடும். ஏன்னா அவர் பாடி வில் பி டியூன்ட், நம்ம மனமும் அமைதியாக இருக்கும், நம்மளுக்கு அந்த கிரேவிங்ஸ்லாம் கம்மியாயிடும். அது நேச்சுரலாகவே ஆகும். பட் நம்ம நல்லா யோகா செய்யணும்னா நல்ல உணர்வுகளையும் சாப்பிடலாம். நான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்ருப்பீங்க, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா யோகாவே பண்ண முடியாது, தூக்கமாக வரும். ஸோ நம்ம லைட் ஸ்டமக் எப்போதும் நம்ம ஒரு லைட்டாக நம்ம சாப்பிடணும். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இது மாதிரி சாப்பிட்டோன்னா நல்லா நம்ம குனிஞ்சு நல்ல யோகா பண்ணலாம். அதோட ரிசல்ட்ஸும் இன்னும் நல்லா இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம யோகா, தியானம், பிராணாயமெல்லாம் பண்ணுறச்சே நம்மளுக்கு ரொம்ப அந்த கிரேவிங், இது சாப்பிடணும் அது சாப்பிடணும், காரமாக இருக்கு, அதை அந்த ஆசைகளே போயிடும். ரொம்ப ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் ஃபுட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட் அண்ட் நம்ம பேலன்ஸ்டாக வச்சுக்கணும். அண்ட் நீங்கள் கேட்ட கேள்வி, வில் இட் ஹெல்ப் இன் வெயிட் லாஸ்? கண்டிப்பாக இட் வில் ஹெல்ப். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூரிய நமஸ்கார் தொடர்ந்து ஃபியூ ரவுண்ட்ஸ் பண்ணிங்கன்னா அது தானாகவே நம்ம வயிறு பகுதி எல்லாமே கம்மியாயிடும். ஸோ இட் இஸ் லைக் ஒன் யோகாவில் தான் கார்டியோ ஒர்க் அவுட்டும் இருக்குது, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் இருக்குது, ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, எல்லாமே அந்த பிலாட்டஸ் எல்லாமே கலந்து தான் யோகா. இட் ஹேஸ் ஸோ மச் ஆஃப் பெனிஃபிட். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டூ வெயிட் லாஸ், நீங்கள் அது மாதிரி இன்டென்ஸாக யோகா பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வெறும் பேலன்ஸ், கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ், இப்போது படிக்கிற பசங்களுக்கு அந்த மெமரி, கான்சன்ட்ரேஷன்லாம் இருக்காது, படிக்கிறச்ச மைண்ட் மனசு எங்கெல்லாமோ போகும். ஸோ நம்ம கான்சன்ட்ரேஷன் பிராணாயமாக இருக்குது, அதுக்கு உள்ள ஆசனங்கள் லைக் தாடாசனா, ஸோ அது விருக்ஷாசனா, ஆல் தட் வில் பிரிங் த கான்சன்ட்ரேஷன். ஸோ உங்களுக்கு என்ன ஆப்ஜெக்டிவோ, என்ன தேவையோ, அது கண்டிப்பாக யோகாவில் ஒரு ஆன்சர் இருக்குது. அது தந்தாப்பில் நீங்கள் டெய்லர் பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். சூப்பர் சூப்பர் டாக்டர். ஸோ அடுத்த கொஷின் அதை தான் வச்சிருந்தேன். ஐ மீன் இப்போது எல்லாரும் எல்லா யோகாசனமும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இல்லை குழந்தைகள்னா இது வரைக்கும் பண்ணலாம், பெரியவங்கன்னா இதெல்லாம் பண்ணலாம், கொஞ்சம் வயசானவங்க அப்படின்னா இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி? ஏன்னா இப்போ எக்ஸசைஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? இவங்க இதை தான் பண்ணணும் அப்படின்னு இருக்கா? இல்லை நம்ம வந்து யார் வேணாலும் எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு இருக்கா? ஸோ அஃப்கோர்ஸ் சில யோகாசனாஸ்க்கு ஒரு கான்ட்ரா இண்டிகேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஹை பிபி, ஹார்ட் பிரச்சனைகள் இருந்தானா நம்ம இந்த யோகாஸ்லாம் பண்ணக்கூடாது, இந்த பிராணாயமா, ஃபாஸ்ட் ப்ரீதிங் பண்ணக்கூடாதுன்னு கண்டிப்பாக இருக்குது. ஸோ அது உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் ஜென்ரலாக உங்கள் ஹெல்த் கண்டிஷன் நார்மலாக இருந்து எல்லாமே எதுவும் நோய் இல்லாமல் இருந்தானா நீங்கள் எல்லா யோகாசனாஸும் ட்ரை பண்ணலாம். பட் உங்கள் ஹெல்த்தை பொறுத்து, இப்போ சில பேருக்கு முதுகில் வலி, டிஸ்க் ப்ரொலாப்ஸ், சயாட்டிக்கா, இல்லை கழுத்தில் வலி, எனி ப்ரொலாப்ஸ் தேர், அப்படி இருந்தானா சில ஆசனங்கள் பண்ணக்கூடாது, பெண்ட் பண்ணி பண்ணக்கூடாது. ஸோ அதுவுமே இருக்குது. அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட் ப்ரீதிங், ஹைப்பர் டென்ஷன், கார்டியாக் கண்டிஷன்ஸ்க்குனா நாங்கள் சொல்லிவிடுவோம், முன்னாடி அந்த பயிற்சி சொல்லி கொடுக்கறச்சே சொல்லிவிடுவோம், பாருங்கள் யாருக்காவது இப்படிலாம் இருந்தானா நீங்கள் இந்த பயிற்சி மட்டும் அவாய்ட் பண்ணலாம். ஸோ அப்படிலாம் சொல்லி, இப்போ ஹர்னியா இருக்கிறவங்க ரொம்ப அந்த வயிறு பகுதியில் ப்ரெஷர் கொடுக்காம பண்ணுற ஒரு பயிற்சிகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் நார்மலாக இருந்து உடலில் எதுவுமே பிரச்சனைகள் இல்லை, குழந்தைகள்லாம் எல்லாமே பண்ணலாம். இன்ஃபேக்ட் குழந்தைகள் நேச்சுரலாகவே யோகிஸ், அவங்க டெய்லி யோகா தான் பண்ணுறாங்க. ஸோ அது இல்லை. பட் நம்ம உடலில் ஏதான பிரச்சனைகள் இருந்தானா கண்டிப்பாக நம்ம அதை கவனித்து நம்மளுக்கு என்ன அக்செப்டபிளோ, எது கான்ட்ரா இண்டிகேஷன் இல்லையோ அது மட்டும் பண்ணால் கரெக்டாக இருக்கும், நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். தேங்க்யூ டாக்டர். அடுத்து என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, யோகா செய்வதற்கான ஒரு சிறந்த நேரம் அப்படின்னா என்னன்னு சொல்வீங்க? அதே மாதிரி எப்பவும் நீங்கள் சொன்னேன் இல்லையா, வெறும் வயிற்றில் பண்ணுறது நல்லது, அது வெறும் வயிற்றுலனா அப்போ காலையில் மட்டும்தான் பண்ணினாதான் நல்லதா?
அந்த ஒரு சின்ன டவுட்டா. ஸோ யோகாக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். அது பண்ணினாலே ரொம்ப நல்லது. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்கிரிப்சர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம பண்ணோன்னா நம்ம இன்னும் மனசு எல்லாமே நல்லா காமாக இருக்கும், இன்னும் நல்லா பண்ணலாம். பட் அப்படி இல்லை, இப்போ ஃபாஸ்ட் பேஸ் லைஃப்பில் இப்போ நிறைய ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போது எல்லாமே ஒரு ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. எனி டைம் இஸ் குட் டைம், எல்லா நேரமும் நல்ல நேரம். ஸோ நீங்கள் லஞ்சுக்கு முன்னாடி பண்ணலாம், நீங்கள் உங்கள் டின்னருக்கு முன்னாடி பண்ணலாம், பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடி பண்ணலாம். அதுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் MNM, மெடிடேஷன் வித் மீல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நான் இது லஞ்சுக்கு முன்னாடி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் டேக் பண்ணி வச்சானா நீங்கள் அதை பண்ணிட்டு தான் சாப்பிடுவீங்க. ஸோ அது ஒரு ரொட்டீனாக ஆகிடும். பட் எல்லா நேரமும் பண்ணலாம். ஆனால் ரொம்ப நைட்டில் யோகா தியானம்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நைட் தூக்கமே வராது. ஸோ சாயங்காலம் எதர் அந்த மார்னிங் இல்லை ஈவினிங் இல்லை பிஃபோர் லஞ்சும் பண்ணலாம், எனி டைம் பண்ணலாம். ஆனால் ப்ளீஸ் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தோஷம், நிம்மதி, நல்ல ஆரோக்கியம், மன சாந்தி, மன நிம்மதி வேணும்னா நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம்னா நீங்கள் பண்ண தேவையில்லை. அடுத்த ஒரு நேர் இருக்காங்க. வணக்கம் FM ரெயின்போ. வணக்கம் FM ரெயின்போ. வணக்கம் மேம், நான் சுந்தரி பேசுறேன் மேம். சுந்தரி சொல்லுங்கப்பா, உங்களோட என்ன கேள்வியோ கேளுங்க, டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது யோகாவை ப்ரொமோஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவுதான். எக்ஸசைஸ் பண்ணா ரொம்ப வேகமாவும் உடம்பு குறையும் அப்படின்னு, ஹெல்த்தியாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது யோகாக்கான ப்ரொமோஷன் எப்படி மேம்? அதனால உடம்பு குறையுமா? கண்டிப்பாமா. அதான் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு உடம்பு குறைக்கிறதுக்கு யோகா பண்ணணும்னா அது நீங்கள் அது மாதிரி யோகா செய்யலாம். கண்டிப்பாக குறைய எத்தனை பேர் வெறும் யோகா மூலியமாகவே கம்மியாக பண்ணியிருக்காங்க. நம்ம சூரிய நமஸ்கார்லாம் தொடர்ந்து நிறைய ரவுண்ட்ஸ் பண்ணி சில ஆசனங்கள்லாம் பண்ணலாம், ஒரு கார்டியோ மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு நிறைய ரொம்ப கம்மி பண்ணணும், இன்னும் வேகமாக பண்ணணும்னா நீங்கள் உங்கள் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் யோகா பண்ணிக்கலாம். எப்போதும் சீக்வென்ஸ் அப்படி தான் இருக்கும். ஒரு எக்ஸசைஸ், ரன்னிங், ஜாகிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங் என்ன இருந்தாலும் நீங்கள் அது பண்ணிவிட்டு அப்புறம் யோகா பண்ணிவிட்டு பிராணாயாமா பண்ணிவிட்டு தியானம் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா இதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்கள் லெவலுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு யோகா இருக்குது. பட் உங்களுக்கு யோகா மட்டும் உடம்பு குறைக்கல மேம், எனக்கு இன்னும் ட்ரை பண்ணணும், வேறு ஏதாவது பயிற்சி பண்ணிவிட்டு நீங்கள் யோகா பண்ணிக்கலாம். தேங்க்யூ டாக்டர். ஸோ இப்போ ஆன கன்க்ளூஷன் மாதிரி இப்போ நீங்கள் யோகாவினால் என்னெல்லாம் பயன்கள் அப்படிங்கிறத லிஸ்ட் டவுன் பண்ணணுன்னா என்னெல்லாம் சொல்வீங்க? எஸ்பெஷலி இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி வேர்ல்டில், இந்த தொழில்நுட்ப உலகில் எல்லாருமே அதுக்குள்ளே தான் சிக்கி தவிக்கிறோம் இல்லையா? எல்லாருமே அதனால தான் நிறைய ஆங்ஸைட்டியோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸோ எல்லாமே அதனால தான் இருக்குது. அப்படி இருக்கிற இன்றைய தலைமுறையினருக்கு நீங்கள் கூற விரும்பக்கூடிய யோகா ஆலோசனைகள் என்ன? என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் அதனால, இதை சொல்லுங்கள் டாக்டர். யோகா அஃப்கோர்ஸ் யோகானா நாங்கள் ஆசனாஸ், பிராணாயமா எல்லாமே நாங்கள் தியானம் எல்லாமே சேர்ந்து பண்ணுவோம், சொல்லுவோம். அஃப்கோர்ஸ் பெனிஃபிட்ஸ் ஆர் நியூமரஸ் அண்ட் இது நம்ம சயின்டிஃபிக் எவிடன்ஸும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் சயின்டிஃபிக் பேப்பர்ஸில் தே ஹவ் ஃபவுண்ட் தட் யோகா கேன் இன்க்ரீஸ் த ஜீன், டீலோமெரேஸ் ஜீன். அப்படின்னா நம்ம இன்னும் வாழலாம், நிறைய இன்னும் வருஷம் வாழலாம். இட் இன்க்ரீசஸ் த ஏஜிங் and increases the aging, so that is such a good news இல்லையா? அண்ட் நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் என்சைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஸ்டடியில் பார்த்தாங்க, இது மாதிரி 20 வீக்ஸ் ஒரு மூச்சு பயிற்சி கிரியாலாம் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் என்சைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்சைம்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆனானா நம்ம பாடியில் இருக்கிற அந்த ஃப்ரீ ரேடிக்கல் லெவல் கம்மியாகும். ஃப்ரீ ரேடிக்கல் அதிகமாக இருந்தால் அது நோய்கள் லைக் டிமென்ஷியா, ஆல்சீமர்ஸ், இது மாதிரி டயபெட்டிஸ், இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸில் அதிகமாகும். ஸோ யோகா பண்ணுறதுனால அந்த என்சைம்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் என்சைம்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் கம்மியாகி அந்த நோய்களும் வராது. ஸோ இது மாதிரி டீலோமெரேஸ், நம்ம ஏஜும் we can live more healthier in the number of years we have, and antioxidant enzymes increase ஆகும். நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு ஸ்டடியில் பார்த்துருக்காங்க தட்
5 times நம்ம நேச்சுரல் கில்லர் செல் கவுண்ட் அதிகமாக இருது. ஸோ நம்மளுக்கு இது மாதிரி ஏதான சளி இதை சீக்கிரம் வராது, நம்ம இன்னும் எதிர்ப்பு சக்தி அதிகமாக நல்லா இருக்கும். அதே மாதிரி டிப்ரெஷன்லேயும் ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸ் இன் இந்தியா அவங்களும் பண்ணியிருக்காங்க. அலாங் வித் ட்ரீட்மெண்ட் they have given yoga as a combination therapy and seen that the results are very good. ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், பேனிக் இதுலெல்லாமும் தியானம், பிராணாயாமா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள். ஸோ அண்ட் ஸோ திஸ் இஸ் ஆல் இந்த சயின்டிஃபிக்கில் நிறைய எவிடன்ஸ் இருக்குது, நீங்கள் அது கூகுள் பண்ணியும் பார்த்துக்கோங்க. அஃப்கோர்ஸ் நம்ம மனநிலை நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா இப்போ WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் நம்ம ஹெல்த்துக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங். ஸோ நம்ம உடம்பு வெறும் உங்களுக்கு உங்கள் பேராமீட்டர்ஸ் பர்ஃபெக்டாக இருந்தால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்களா, அது மாதிரி இல்லை. உங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்ப்ளீட், இந்த எல்லா பிளட் டோட்டல் கவுண்ட், பிளேட்லெட் கவுண்ட், சுகர் எல்லாம் நார்மலாக இருந்தாலும் உங்கள் மனநிலை சரியில்லைன்னா ஸ்டில் யூ ஆர் not in the complete best of the health. Okay, so of course health checkups are very important. As a doctor I recommend everybody to do health checkups, but health only physical health not alone important. We need to have நல்ல நம்ம மனசு, நம்ம மன ஆரோக்கியமாக இருக்கணும். சோஷியல் வெல்பீயிங், நம்ம எல்லாரோடையும் எப்படி பழகிறோம், எப்படி நம்ம ரெசிலியண்ட்டாக எப்படி அதை தாங்கிக்க முடியுது, ஹவு வி ஆர் ஏபிள் டு மேனேஜ் த சிச்சுவேஷன்ஸ், நம்ம எப்படி ஃபேமிலியில் நம்ம எல்லாமே பேலன்ஸ் பண்ணி போகிறோம், அது எல்லாமே இந்த திறமைகளில் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி யோகா. அதில் ஆசனா, தியானா, பிராணாயாமா எல்லாமே இருக்குது. ஸோ இது மாதிரி மல்டிபிள் லெவல்ஸ், ஃபிசிக்கல், மென்டல், இமோஷ்னல், சோஷியல், ஸ்பிரிச்சுவல் எல்லா லெவல்ஸ்லேயும் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அது தந்தாப்பில் நீங்கள் யோகா கற்றுண்டு நீங்கள் டெய்லி பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக எல்லாரும் பண்ணணும். நோ லாங்கர் இது ஒரு லக்ஸுரி. அந்த அண்ட் இது யோகானா எப்படி நான் 60 வயசுக்கு அப்புறம் கற்றுக்கிறேன், எனக்கு இப்போலாம் தேவையில்லை, அதெல்லாம் இல்லை. எல்லாருக்கும் தேவை. மூச்சு இருக்குன்னா, மனசு நமக்குள்ளே இருக்குன்னா கண்டிப்பாக அது தேவை. நம்ம அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். நம்ம சந்தோஷமாக இருந்தால் தானே எல்லாருக்கும் நம்ம சந்தோஷமாக கொடுக்க முடியும். அண்ட் இந்த சந்தோஷம், நிம்மதியெலாம் எங்கே இருக்குது? மார்க்கெட்டில் இல்லை. கோயம்பேடு அது மாதிரி மார்க்கெட் நமக்குள்ளே தான் இருக்குது. அந்த சக்தி, அந்த ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் எல்லாமே நமக்குள்ளே இருக்குது. அது நம்ம கொஞ்சம் நேரம் டெய்லி உட்காந்து ஒரு தியானம் பண்ணி நமக்குள்ளே நம்ம ஆழமாக போனோன்னா கண்டிப்பாக நம்ம என்ன வந்தாலும் அதை தாங்கிக்கலாம். we can come out of every situation with lot of strength. And that is the biggest benefit of yoga. And இந்த பயிற்சிகள்லாம் இந்த தியானம் நம்ம நாட்டிலேருந்து வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக பண்ணுறாங்க, எல்லாரும் கொண்டாடுறாங்க யோகா. எங்கள் ஜப்பான் பார்லிமெண்ட்டில் எல்லா இடத்துலையும் கொண்டாடுறாங்க, அமெரிக்கா எல்லா இடத்துலையும். ஸோ நம்ம தியானத்தை நம்ம இன்னும் அதை நம்ம பண்ணலைன்னா பின்ன we are missing out இல்லையா ஆன் ஆல். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் பண்ணணும். எல்லாரும் ஆரோக்கியமாக இருங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. அண்ட் நம்ம இன்னும் ஹெல்த்தியாக நம்ம வாழ்க்கையை கொண்டு போகலாம். ரொம்ப 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 அழகாக ரொம்ப நிறைவாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லணும் டாக்டர். ரொம்ப மிக்க 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 நன்றி. எங்களுக்காகவும் ஆல் எங்கள் எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்காகவும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி யோகாவை பற்றி தெரியாத நிறைய மித்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எது பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியாமல் இருந்தது. அது எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைச்ச மாதிரி இருக்குது. ரொம்ப 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 நன்றி டாக்டர். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.